ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நேத்து எங்க ஊர்ல ஈவினிங் கொஞ்சம் மழை விவர்ஸ். இப்பயும் மேகம் அப்படியே இருட்டிக்கிட்டு வருது. எப்ப மழை வரும்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம செடிகளுக்கு ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் குடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட் பார்ப்போம். நீங்க என்ன செய்யுங்க, நம்ம சேனல் ஜோதி ஃபார்மிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பாருங்க விவர்ஸ், வெண்டைக்காய் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை பூத்து காய்ச்சாக, அப்போ திருப்பி அடுத்தாப்புல பூ வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி நான் செவ்வந்தி கண்ணுலையும் பூ வரப்போகுது விவர்ஸ். ஏன்னா எல்லாமே நல்லா நிறைய பிரான்ச்சஸ் விட்டு முளைச்சிருக்காங்க. இன்னும் அடுத்தாப்புல அது மொட்டு வைக்கிறதா வேலை. ஆனால் இந்த வட்டம் தான் என்ன செய்ய போறேன், எல்லா கலருமே நான் பார்க்க போறேன். போன வட்டம் வாங்கி வச்சு வளரணுட்டி சீசன் முடிஞ்சிருச்சு. இந்த வட்டம் தான் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன செய்ய போறேன், இது பண்ண போறேன். அப்படியே விவர்ஸ் கொஞ்சம் முள்ளங்கி நல்லா பெருசாயிட்டு இங்க பாருங்க, இலையெல்லாம் இதுல காய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அந்த முள்ளங்கி அப்படியே நம்ம எடுத்துக்கிடுவோம். இவ்வளோ நீளம் தான் இருக்கு விவர்ஸ். நான் ரொம்ப பெருசா உள்ள வரைக்கும் இருக்குன்னு பார்த்தேன். இங்க பாருங்க, நம்ம நாளைக்கு முள்ளங்கி சட்னி வச்சிருவோம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் முள்ளங்கி போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் சின்னதாக இருந்தாலும் எனக்கு பார்க்க ஹாப்பியாக இருக்குது. லிக்விட் ஃபெர்டிலைசர் என்னன்னு பார்ப்போம் விவர்ஸ். என்னன்னு கேட்டிங்கன்னா, முந்தானத்து பிறகு 2 நாள் இருக்கும். தேங்காய் பூ இருக்குது பாருங்க, அது பால் எடுத்துட்டு வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் மண்டவளத்தையும் போட்டு வச்சேன். அது நல்லா எப்படி நுரைச்சிருக்குன்னு பாருங்க. இதைத்தான் என்ன போகிறேன், செடிகளுக்கு ஊற்றி விட போகிறேன். ஊற்றும் போது இதில் நல்ல நுண்ணுயிர்கள் பெருகும். இதை நம்ம புழிஞ்சிட்டு என்ன செஞ்சிடலாம், இதை கம்போஸ்டில் போட்டு வச்சிடலாம். நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பால் எடுத்த அந்த வேஸ்ட் இருக்குது பாருங்களேன், அதையும் இது பண்ணியிருக்கேன். இதை நம்ம எல்லா செடிகளுக்கும் என்ன செஞ்சு விட்ருவோம், கொடுத்து விட்ருவோம். செடி நல்லா சிறப்பாகவும் வரும். எல்லா செடிக்குமே இந்த சோளம் போட்டுக்கோங்க பாருங்க. இந்த சோளத்துக்கு, சித்திரத்துக்கு, வெண்டைக்காய் செடி, சுண்டைக்காய் செடி, கருவேப்பிலை செடி, எல்லா செடிக்குமே என்ன செஞ்சு விட்ருவோம், இதையே கொடுத்து விட்ருவோம். சுண்டைக்காய்லாம் காய் வரப்போகிறாது. இப்போ தான் பூவெல்லாம் அப்படியே சுருங்குது. பூ சுருங்கிச்சுன்னா அப்படியே என்ன செய்யும், மகரந்த சேர்க்கை நடந்து காய்கள் வர ஆரம்பிச்சிடும். இங்கேயே ஒரு பஞ்ச் இருக்குது, அங்கே பாருங்கள், அங்கே ஒன்று, அங்கேயே இருக்குது பாருங்கள். சுண்டைக்காய்க்கு அவ்வளோவா மெயின்டெனன்ஸ் தேவையில்லை விவர்ஸ். அதனால் ஈஸியாகவே என்ன செய்யலாம், நம்ம சுண்டைக்காய் செடி வளர்க்கலாம். எல்லா செடியுமே எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் விவர்ஸ், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முள்ளங்கி இன்னும் கொஞ்சம் வளரணும் விவர்ஸ். ஒரு முள்ளங்கி எடுத்துட்டேன், எடுத்ததை ஒன்றும் பண்ண முடியாது. அதை நாளை போட்டு சட்னி வச்சுட்டு இன்னும் ஒரு 3 முள்ளங்கி இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் வளர விட்டுட்டு, அதை எப்படி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது, எவ்வளோ நாளையில் அவசரப்பட்டு எடுத்துட்டேன். ஆனால் அதனால் பாதி முள்ளங்கி தான் வளர்ந்துருக்காங்க. அது கூட கொஞ்சம் இந்த பூக்களையுமே என்ன செய்வோம், நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இங்கே பாருங்க விவர்ஸ், அது கூட கொஞ்சம் புதினால எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் தக்காளி சாதம் போடுறதுக்கு பூக்கள் கொஞ்சம் எடுத்துருக்கேன் பாருங்க. 3 மல்லிகைப்பூவு, கொஞ்சம் நித்திய மல்லி, கொஞ்சம் கனகாம்பரம். அதே மாதிரி விவர்ஸ், இந்த முள்ளங்கி எவ்வளோ நாளாக ஹார்வெஸ்ட் பண்ணுங்கிறத யாருனாச்சும் கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்கள். இது மேலே கூட இந்த இவ்வளோ நேரம் தெரிஞ்ச உடனே கீழே நீளமாக வந்திருக்குன்னு நினச்சிட்டு எடுத்துட்டேன். எடுத்து திருப்பி ஊனி வைக்க முடியாதுல்ல. ஆனால் நல்லா இலை அடியில் கூடி வாட ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் நான் எடுத்தேன். இந்த பாருங்க, வாடி தெரிஞ்சிச்சு. வாடினோடனே எடுக்கலாம்னு சொல்லி மற்ற இதெல்லாம் அப்படி தானே செய்வோம். இந்த கடலை எல்லாம் அதே மாதிரி நினச்சி எடுத்தேன். ஆனால் குட்டியாக தான் இருக்குது. இது விதை போட்டு வந்தது. எவ்வளோ நாளில் எடுக்கணும் என்னன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள். தேங்க்யூ.